அவளுக்கு வாழ்வு சேர்த்த அந்நிய படைகளை நிறுத்திய தலைவனுக்கு அங்கே அந்நிய படைகளை நிறுத்திய தலைவனுக்கு அங்கே உள்ளிவாய்க்கால் திரு பிரபாகரன் அவர்கள் மக்கள் இன்றுதான் ஆளுகிறார்கள். புகழ் புகழ் இதைத்தான் வந்து கிட்டப்பூங்கான்னு சொல்கிறவர்கள் பாருங்க. கிட்டப்பூங்கா உள்ளுக்குள்ள அப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்க போகிறாது. பவால்கள் எல்லாம் இருக்குது. தாய்மதத்தை மறந்து தாய்மொழியை மறந்து இன்னொரு மதத்திற்கு நாங்கள் மதம் மாறிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுவதற்கு எந்த அடிப்படையும் அருகதையும் கிடையாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சேனல் வந்து யாழ்ப்பாணம், அதாவது நல்லூர் அடியில் நிற்கிறேன். நல்லூர் அடியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கிலியன் பூங்காடியில் தான் நிற்கிறேன். வந்து இன்றைக்கு ஏன் இங்கே வந்து நான் சொல்லி சொன்னால் வந்து அதாவது யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் சங்கிலியன் அவர்களின் 405வது ஜனன தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமைய போது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான முழுமையான காணொலியோடு பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். இப்பொழுது எங்களுடைய சங்கிலி மன்னனின் 405வது நினைவு தின வைபவம் ஆரம்பிக்க இருக்கின்றது. எங்களுடைய சைவ மரபுப்படி மங்கள விளக்கேற்றி திருமுறை பாராயணம் செய்து நந்தி கொடியேற்றி நற்றுணையாவது நம சிவாயவே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கையவன் இளவுலாவிய நீர்மணிபதனியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஹர நம பார்வதி பதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க, மேன்மைகொள் சைவ நீதி. வெண்மணிக்கம் சொல்லி சேனல் வந்து சங்கிலியன் பூங்காவில் அணிக்கம் வந்து இதில் முன்னுக்கு பாருங்க சங்கிலியன் சிலை இருக்குது. இந்த சங்கிலியன் சிலையில் வந்து இன்றைக்கு அவற்ற ஜனன தினத்தை முன்னிட்டு வந்து, அதாவது 405வது ஜனன தினத்தை முன்னிட்டு வந்து இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த எங்களுடைய தமிழ் மன்னன், அதாவது யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னன் சங்கிலியனின் பெருமையை சேர்க்கும் விதமாகவும் அவர் செய்த இந்த அல்ப சமயத்தில் செய்த தொன்றுகள் தொடர்பாகவும் இங்கே வந்திருக்க பெரியவர்கள் வந்து கதைக்கிறார்கள். இப்போது வந்து கொடியேற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி பாருங்கள். சங்கிலியன் மன்னனின் நந்தி கொடி வந்து இப்போது ஏற்றியிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா வந்து மாலை போட போய் நம்ம வந்து, அதாவது சங்கிலியன் மேலே இருக்க அந்த சிலைக்கு வந்து மாலை போட போய் நம்ம அதை நான் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் தான் வர போயினோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து மேலே வந்து பாருங்கள், இதில் சங்கிலியன் சிலைக்கு வந்து இப்போ மாலை போட போயினோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த அதில் ஒரு தான் வந்து இப்போ சங்கிலியன் படத்துக்கான மாலை வந்து, அதாவது அது இருக்கின்ற அந்த சிலைக்கான மாலையை வந்து போட போய் நம்ம வந்து பாருங்கள் மேலே வந்து ஒன்றைக்கு நம்ம வந்து
ஏறி தான் வந்து மாலை போட போயினோம். 4 பேர் வெறியினம் அதில். மாலை போடினம் பாருங்க. என்னென்னு சொல்லிட்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் போகிறோம் வந்து, அதாவது அவர்களுக்கான ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு பந்தல் ஒன்றை போட்டு வச்சுருக்கணும் பாருங்கள். இந்த இதுதான் சங்கிலி என்ற சீலை. இப்போ மாலையெல்லாம் போட்டுக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதைத்தான் நாங்கள் அடுத்த ஆட்டம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்க்குற மரம் வந்து நாகலிங்க மரம்னு சொல்கிறது. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காய்ச்சிருக்குது பாருங்கள். பூவை பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது சங்கிலியம் பூங்கா அந்த வளாகத்துக்குள்ளேயே இருக்குது வந்து முன்னுக்கும். இதில் வந்து சங்கிலியனை பற்றியான டீட்டெயில்கள் தழுவிய ஒரு பதாகை ஒன்று இதில் வச்சிருக்கணும். முள்ளாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரம் தான் வந்து நாகலிங்க மரம் பாருங்க. பூவை பார்த்தீங்கன்னா நாகலிங்க பூவை. இதில் பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்காங்க. அதில் பூ போட்டு காய் காய்ச்சிருக்காங்க. நாகலிங்கம் இது பெருசாக காய்க்குவாங்க இன்னும். தமிழர்களுடைய தன்னாட்சி இந்த விடயத்தை எத்தனையோ 500 வருடங்களுக்கு முன்னதாக சிறப்பாக இந்த மண்ணிலே நிலைநாட்டி அந்த நதிக்கொடியை பறக்க விட்டு இங்கே சுதந்திர தமிழ் ராஜ்யத்தை பேணிய கடைசி மன்னனுடைய அந்த நினைவு நாள் என்றாங்க. அந்த வகையிலே இந்த நன்னாளை பல அரசியல்வாதிகளும் பல சமூக பெரியார்களும் மறந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள், இழந்த இளமையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று நாங்கள் திட்ட வேலையிலே இருந்த போது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்து என்று ஒருவர் சொன்னார்கள். ஆனால் இழந்த இளமை என்று சொல்லுகின்ற போது அரசோடு ஒத்த சமய கலாச்சார பண்பாடுகள் விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டும். நவீன காலத்திற்கு ஏற்ற அந்த நவீன தொழில்நுட்ப விஞ்ஞான அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாலும் எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். அந்த வகையிலே இன்று எங்களுடைய அரசியல் ரீதியாக போராடுகின்றவர்களும் எங்களுடைய அரசியல் ரீதியான அந்த ஒரு தன்னாட்சியை பெறுகிறார்களே தவிர அந்த நேரத்தில் இருந்த சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வேண்டுவதற்கு அவர்கள் ஏனோக்கி நிற்கின்றார்கள். இதற்கு மறைமுகமாக வேறு சில மேற்கு நாடுகள் சார்ந்த சமய கலாச்சார பண்பாட்டு சக்திகள் இயங்குகின்றனவோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த வீர சங்கிலி மன்னனுடைய அந்த நினைவு தினம் தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும். அவருடைய அந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் ராஜ்யம் எந்த அளவு பல கலை கலாச்சார பண்பாடுகளோடு தன்னாட்சியோடு அவர்கள் விளங்கினார்களோ அந்த அனைத்து அம்சங்களையும் வேணி எங்களுடைய மண்ணிலே மீண்டும் கைத்தொழி வரம்புக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் முன்னறிவித்து பாருங்க. கதைச்சி ஒன்றை வந்து சொல்லி 2 வந்து போலீஸ் வந்துருக்குது. இதை விசாரிச்சு கொண்டு வந்து போது பார்ப்போம் என்ன ஆராய்ச்சி. ஓராண்டு 2 ஆண்டுகள் 2000-3000 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஆட்சி அமைந்திருந்தோம். தொடர்ச்சியாக ஆட்சி, ஒரு பொழுதும் இடையூறு இல்லாமல் ஆட்சி. நாங்கள் வரலாற்றை எழுதவில்லை, எங்களுக்காக எழுதியவர்கள் இடைவெளியை விட்டு எழுதியிருக்கிறார். அதனால நாங்கள் இப்பொழுது மீண்டும் வரலாற்றை எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம். நாம் வரலாற்றை படிக்க தொடர்ச்சியாக இடைவிடாது இந்த மட்டிலே 2000-3000 ஆண்டுகளாக ஆட்சி நடத்துவது. கல்லூரியிலே நடந்தது, ஊரறிவிலே நடந்தது, வள்ளியிலே நடந்தது. தொடர்ச்சியாக அந்த ஆட்சியினுடைய இறுதி
405 ஆண்டுகளுக்கு இதே இடத்தில் புதிய நாங்கள் இழந்தோம், இறைமையை இழந்தோம், அரசனை இழந்தோம், ஆட்சியை இழந்தோம், வரங்கிகளுடைய மனக்கோளங்களை நாங்கள் கைவிடாமல் வரங்கிகள் சென்றதெல்லாம் மறந்து போகிறது. நாங்கள் மீட்டெடுக்கிறோம். இது இன்னைக்கு வைகாசி மாதம் தேய்பிறை 8வது நாள். தம்பி நாளைக்கு 9வது நாள். இந்த நாளில் தான் சங்கிலியன் இந்த இதே இடத்தில் இந்த மண்ணிலே தான் வெளிப்பட்டார். அதற்கு உனக்கு செய்தியை நாங்கள் அறியோம். ஒரு வரலாற்று எழுதி வச்சு ஒரு சொல்றோம் அவனை போட்டு கோவாக்கு நான் கோவாக்கு போறேன். போய் ஒவ்வொரு நல்லவையாக தமிழ் பேர் மாற்றினேன். தமிழ் பேரை காணவில்லை. ஏதாவது யாழ்ப்பாணம் தொடர்பாக இருக்குமாறு சகி இருக்கு கொண்டு சென்றதாகவோ அங்கு தூக்கு இருக்கிறதாகவோ தூக்கு மரங்கள் 3 கோவாவில் எல்லாம் வந்து அந்த வரலாற்று தங்களோட போட்டியை அறிஞர் போட்டியை மொழிதறிஞர்களுக்கு அவங்க 7 பார்த்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்ததாகவும் அல்லது சகி மன்ன மேலேயோ கிடையாது. நான் என்ன வேற சின்ன எழுதி விட்டுட்டார். அவன் கிறிஸ்தவனாக மாறினான். கிறிஸ்தவ பேரோட 30 தூக்கிட்டார்கள். இதெல்லாம் போய் என்னோட வரலாறு எழுதிட்டா தகில் மன்ன தன்னுடைய நகை நகைகளோடு செல்வத்தோடும் கடற்கரையிலே கப்பலுக்கு தப்பி தமிழ்நாட்டிற்கு என்னோட வரலாற்றாக எழுதி என்னவா இருந்தாலும் வைகாசி மாதம் தேய்பிறை 8ஆம் நாள் தகில் மன்னன், அதாவது 2000-3000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவங்க ஆட்சியில இருந்த புதுவிலே இருந்த நம்பியிலே இருந்த இறைமை இன்றைக்கு வீழ்ந்தது. இன்றைக்கு அதே நாள் அந்த வீழ்ச்சி யாருடைய எழுச்சியாக மாறியது? பழங்கிகளுடைய எழுச்சியாக. பழங்கிகளுடைய எழுச்சியாக மாறிய பின்பு பழங்கிகள் 75 ஆண்டுகளுக்கு வந்து போன பின்பு நாங்கள் பழங்கிகளுக்கு இன்றைக்கு இன்னொரு சிறப்பான நாடு முள்ளிவாய்க்காலே திரு பிரபாகரன் அவர்கள் அவரை சார்ந்த மக்கள் இன்றுதான் மாறுகிறார். நீங்க 2009 மே 18 சொல்றீங்க. அது போய் பார்த்தா வைகாசி மாதம் தேய்பிறை 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் போய் பாரு. நான் சொல்றேன் வைகாசி மாதம் தேய்பிறை 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் தான் 17, 18, 19 தேதிகள் மே மாதம் ஆங்கிலத்தில். இன்றைக்கு நாங்கள் சங்கிலியனை நினைவு கூறும் பொழுது பிரபாகரன் அவரோடு முள்ளிவாய்க்கால் இருந்தவர்கள். இதுதான் எங்களுடைய நாள், எங்களுடைய மீழ்ச்சிக்குரிய நாள், எங்களுடைய வரலாற்றை மீட்பதற்குரிய நாள். எங்களுடைய ஐயா தேசிய சொன்னாங்க, இறைமையை மீட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பண்பாட்டை மீட்டெடுங்கள், இசையை மீட்டெடுங்கள், காலக்கணக்கை மீட்டெடுங்கள். முள்ளிவாய்க்காது என்றுதான் இதே நல்லூர்லையும் இதுதான். இந்த நாள் இன்னத்துக்காக வீட்டெடுத்து நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். தவறா செய்திகள் உங்களுக்கு சொல்லுவேன். வரலாற்று செய்திகள் சரியாக ஆங்கில தேதிப்படி 1619ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தங்கியை பிடித்தார். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தங்கியுடைய பிள்ளைகளை கொலை செய்தார். 2 வைகாசி மாதம் தேய்பிறை 8ஆம். நீங்க பஞ்சாங்கங்கள் போயிட்டாங்க. இந்த நாள் தான் எங்களுக்கு ஒரே ஒரு நினைவாள், வரலாற்று நினைவாள், மீட்டெடுப்பு நினைவாள். இந்த தலைவர் ஒரு எளிய செய்தியை எங்கள் உலகம் சொல்ல வேண்டும், மக்கள் சொல்ல வேண்டும். இந்த நாள் 2க்கும் சேர்ந்து நினைவுதான். முள்ளிவாய்க்காலுக்கு தான் நினைவுதான், நல்லூருக்கு தான். நன்றி, வணக்கம். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழ் தேசியம் பேசலாமே ஒழிய என்னுடைய முன்னோர்களுடைய தாய்தந்தையருடைய மூதாதையருடைய தாய் மதத்தை மறந்து தாய்மொழியை மறந்து இன்னொரு மதத்துக்கு நாங்கள் மதம் மாறிக்கொண்டு
தமிழ் தேசியம் வேண்டுவதற்கு எந்த அடிப்படையும் அருகதையும் கிடையாது. ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு வரலாற்று உண்மை. இதை இந்த இடத்திலே ஆழ்த்தரமான சொன்னார் எங்களுடைய மதிப்புடைய சத்யா அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றி கூறி அடுத்ததாக ஓம் நமச்சிவாய. இன்று யாழ்ப்பாண நாட்டின் அரசனை நினைவு கூற வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். கடந்த வருடம் இதே நிகழ்வில் யாழ்ப்பாண நாட்டின் பேரரசர் சங்கிலிய மகாராஜா பற்றி நான் பேசினேன். ஆகவே இந்த வருடம் அவர் நமக்கு விட்டு சென்ற பாதை தொடர்பாக பேசலாம் என்று எண்ணியுள்ளேன். எப்போதுமே வரலாற்று குறிப்போட்டின் எழுது கருவி வெற்றி பெற்றவன் கைகளிலேயே இருக்கும். தோற்கடிக்கப்பட்டவனின் வரலாறும் அவன் வீரமும் அவன் பக்க நியாயங்களும் அதில் மறைக்கப்பட்டுவிடும் என்பது யுத்த நெசவு. அதுபோலவே நமது யாழ்ப்பாண நாட்டின் அரசன் 2ஆம் சங்கிலிய மகாராஜாவின் வரலாறையும் என்று பொய்களுடன் திரித்து கூற முயற்சிக்கின்றனர். அவரை கொண்டு தமிழரிடமிருந்த யாழ்ப்பாண நாட்டை பறித்த போர்த்துகேய வாரிசுகள் We are in search of Christianity and Christ என்று கூறி நாட்டுக்குள் அடியெடுத்து வைத்த போர்த்துகேயர் வாரிய சதித்திட்டம் தீட்டிய அரசனை போரில் கைது செய்தது மட்டுமல்லாமல் மதம் மாற கூறி வற்புறுத்தியும் அவர் கிறிஸ்தவத்தை ஏற்க மறுத்ததால் இந்தியாவில் கோபாலம் மூடி வைத்து கொடூரமாக தலை கொண்டு அரசனை கொலை செய்தனர். இதுவே உண்மை, இதுவே வரலாறு. உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே நாட்டை எம்மிடமிருந்து பறித்தனர். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே அரசனை கொன்றனர். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே முப்பாட்டன்களை கொன்று குவித்தனர். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே பாட்டிகளின் கற்பை சூறையாடினர். எனினும் மண்டியிடாத மானமும் மாண்டு போகாத வீரமும் கொண்டு மதம் மாற்றுகளுக்கு எதிராக போராடி தன் உயிர் நீத்த மாவீரன் நாட்டின் தலைவர் சங்கிலிய மகாராஜாவின் வழியில் நாமும் மதம் மாற்றத்திலே எதிர்த்து போராடுவோம். தமிழம் வாழ சைவம் காப்போம். சங்கிலிய மகாராஜனுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. நன்றி. அறிவில்லாதவர்களுக்கு வணக்கம். அறிவில் ஆதவர்களாக இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுச்சியின் திறவுகோலாக ஈழத்தமிழர்களுடைய எண்ணத்தின் நாற்றாங்காலாக ஒளிப்புற்ற தமிழர் தாயகத்தினுடைய வீரனுக்கு அஞ்சல். ஒளிப்புறுகின்ற தமிழர் தாயகத்தினுடைய வீரனுக்கு அஞ்சல். அறிவில்லாத தமிழுக்கு வாழ்வு சேர்த்த அந்நிய படைகளை நிறுத்திய தலைவனுக்கு அஞ்சல். அந்நிய படைகளை நிறுத்திய தலைவனுக்கு அஞ்சல். எங்கள் யார் நாட்டினுடைய தலைவனுக்கு அஞ்சலி. நிறைவுக்கோர் நிலையமாக சங்கிலியன் நினைவுகள் வாழ நெடுமலை தமிழாக சங்கிலியன் நினைவுகள் வாழி. துவந்தரும் சோதியாக சங்கிலியன் நினைவுகள் தமிழ் எண்ணமாக வாழி. தொன்மையா ஈழத்தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய காவலரை நாங்கள் நினைத்து மகிழ வாழி. மலையுள்ளவரையும் சங்கிலியனுடைய நாமம் வாழி வாழி வாழி. மாநிலம் போற்றுகின்ற தமிழ் மரபனாக தமிழை காவல் செய்கின்ற அந்த அந்நிய படையை விரட்டி அந்நியவனுக்கு பெருமை சேர்த்த தலைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தற்போது எங்கே போய்கொண்டிருக்கோம்னா வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து இந்தியாவிலேருந்து வந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு தற்போது வந்து இந்த யமுனா நதி அடிக்கு வந்து போய்கொண்டிருக்கணும். அங்கே தான் வந்து அந்த இறுதி நிகழ்வுகளை வந்து அந்த இறுதி நிகழ்வுகளை வந்து கிரிகைகளை வந்து செய்ய போயிடணும். அதையும் வந்து உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டக்கூடிய நான் இருக்குமானு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் சங்கிலியன் பூங்கா மாநகர சபை யாழ்ப்பாணம் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். ஜமுனா ஏரி என்று இருக்குது பாருங்கள். ஜமுனா ஏரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நடக்க போகுது தீர்த்தத்தை. பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். யமுனா நதியிலிருந்து புறப்பட்ட நீரினை எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு சத்யானந்தம் ஐயா அவர்கள் இந்த யமுனா ஏரியோடு 2.5 கலக்கம் செய்வார். அதனைத் தொடர்ந்து அடியவர்கள் இங்கு விழாவில் கலந்து கொண்டவர்கள் பூவை எடுத்து அங்கே போட்டு அஞ்சலியை செய்து கொள்ளலாம். யமுனா தீர்த்தம் அரவாசி நாங்கள் எடுப்போம். உங்களுக்கு தீர்த்தம் தேவை என்றால் கேட்டுக்கொள்ளலாம். மேளம் மேளம். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஏரி தான் வந்து ஜமுனா ஏரி வந்து இது வந்து யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவுக்கு அதாவது சிலை இருக்கிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதியில் தான் வந்து இந்த ஜமுனா ஏரி காணப்படுது பாருங்க. இதில் முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு கோட்டை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. இதை சுற்றி இப்போ வந்து மக்கள் குடியிருப்பு தலங்களாக மாறி இருக்கிறது. நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போனால் தெரியும். உண்மையிலே இது வந்து ஒரு தொல்பொருளுக்குரிய இடம் வந்து இந்த இடங்களை உண்மையிலே நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு பொக்கிஷமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜமுனா ஏரியில் வந்து இந்தியா ஜமுனா நதியிலிருந்து இந்தியா ஜமுனா ஏரியிலிருந்து இந்திய ஜமுனா ஏரியில் எடுத்து வரப்பட்ட இந்த தீர்த்தமானது நீரானது இந்த ஜமுனா ஏரியில் வந்து சங்கம கலக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதன் ஊடாக வந்து அவைகள் வந்து அந்த சங்கிலிய மன்னனுக்கான கிரியைகளை வந்து நிறைவு செய்கிறது மாதிரியான ஒரு நிகழ்வை இங்கு தற்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தீர்த்தம் இப்போ வந்து ஜமுனா நதியிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தம் வந்து கொடுத்து கொண்டு வைக்கணும். வந்து பாருங்க, வெளியில வரும் மற்றவர்கள் வந்து விழுந்து போகல வந்து அது ஜமுனா நதியிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தம் வந்து எல்லாருக்கும் வந்து தெளித்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஜமுனா நதி பலரும் காண்பது இப்போ இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கப்புறம் தான் அந்த காலத்தில் வந்து இதில் வந்து மீன்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் விட்டு மீன்கள் எல்லாம் இருந்தது. அதாவது கிட்டுப்பூங்கா தான் வந்து இதுக்கு முன்னுக்கு தான் இப்போ சங்கிலியன் சிலை இருக்குது பாருங்க. இந்த இடங்கள் எல்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் நடக்குது, அப்படியே புனரமைப்புகள் இல்லாமல் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் 2 பெரிய மரங்கள் இருக்குது. மற்றது இதில் வந்து இந்த பழைய இதுகளெல்லாம் எடுத்து அப்படியே குவிச்சு விட்டுருக்கணும் கிடக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு வடிவமைப்பில் வந்து இருக்கின்ற ஒரு பகுதி காணப்படுது பாருங்க. இந்த பகுதியில் வந்து நாங்கள் சிறியவர்களாக இருந்த காலத்தில் கூட இந்த மலையில் ஏறி நாங்கள் விளையாடி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கல்லுகளால் செய்யப்பட்ட ஒரு மலை போன்ற ஒரு அமைப்பு உடைய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இதைத்தான் வந்து கிட்டுப்பூங்கான்னு சொல்கிறவர்கள். அந்த கிட்டுப்பூங்காவில் தான் அதுக்கு முன்னுக்கு தான் வந்து சங்கிலியன் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. கிட்டுப்பூங்கா உள்ளுக்குள்ள அப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு போகிறாது. பவால்கள் எல்லாம் இருக்குது.
வேலை பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் உடைஞ்ச நிலையில் தான் காணப்படுது இந்த கிட்டப்பூங்கா. உள்ளக்குள்ள வந்து போகையில் வவ்வால்கள் மற்ற வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இந்த கிட்டப்பூங்கா காணப்படுகிறது.